ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று வந்து துவாரகா பற்றி போட்டிருந்தோம். பிரபாகரனுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லி ஒருத்தி வெளியே வந்து பேசினா, அவள் பேசுகிறதுக்கு முன்னாடியே இது என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு வேளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவாங்களோ அப்படின்னு ரொம்ப ஹை லெவலில் அவங்கள பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு ஆயிடுச்சு. யாரை கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவளை பற்றி இப்போ பல்வேறு நாடுகளில் வந்து இருக்கக்கூடிய சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருந்தன, ரகசியமாக வெளியிட்டிருந்தன. ஆனால் இப்போ யாரும் நம்பலை. பார்த்தா இவளை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. இந்த திருட்டு கிழட்டு கும்பல் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கிழட்டு கும்பல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பப்ளிசிட்டி பைத்தியங்களாக இருக்கும், இல்லை அப்படின்னா எவனோ என்னத்தையோ ஒன்று சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்பி இப்போ வெளியில் வந்து என்னத்தையா பேசக்கூடிய முட்டாள்களாக இருப்பாங்க, இல்லைனா பணத்துக்காக செய்வாங்க. இந்த 3 விதமான ஆட்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க. ஸோ இவர்களை டார்கெட் பண்ணி தான் இலங்கையில் உள்ள அந்த திருட்டு கும்பல் சுற்றுது. ரைட்டாக தமிழர்கள் என்ற போர்வையில், முன்னாள் புலிகள் என்ற போர்வையில் சுற்றி கொண்டிருக்கிற திருட்டு கும்பல். இப்போ வந்து நீங்கள் வந்து ஈழத்தமிழர்களில் அங்கீகரிக்கப்பட்ட பவர்ஃபுல்லான அமைப்பு எது, யார் பண்ணுறாங்க அப்படின்றத முதல்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? அதாவது 2009 போருக்கு முன்பு வரை ஈழத்தமிழர்களுக்காக, ஈழப்போருக்காக, அதாவது அங்கே வேலை பார்த்து அவருடைய வருமானத்தில் ஒரு பகுதியை வந்து தாய்நாட்டுக்காக கொடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 25,000 to 30,000 பேர் இங்கிலாந்தில் மட்டும் இருக்காங்க. சரிங்களா? அது இப்போ பிரிட்டனில் மட்டும் இருக்காங்க. ஸோ இவர்கள் எல்லாம் என்னென்னா, அங்கே போய் கஷ்டப்பட்டு தொழிலதிபர்களாக, தொழில் நிறுவனங்கள் நடத்துபவர்களாக, வேலை செய்பவர்களாக எல்லாம் இருக்காங்க. பல்வேறு பிரிவினர் இருக்காங்க. இவர்களுடைய பணத்தில் தான் வந்து புலிகள் இயக்கமே இயங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். இவர்கள் ஒரு பெரும்பகுதியினர் இருக்காங்க. இவர்கள் வந்து எப்படின்னா, இவர்கள் வந்து விடுதலை புலிகள் கிடையாது, விடுதலை புலிகள் துப்பாக்கி ஏந்தி போராடியவர்கள் கிடையாது. ஈழத்தமிழர்கள் போர்க்காலங்களில் அங்கிருந்து அந்த சொல்லனா துயரங்களை அனுபவித்து அங்கிருந்து தப்பி வந்து பிரிட்டனில் வந்து தொழில் செய்து தன்னுடைய அறிவுக்கு ஏற்றவாறு அவர்கள் வருமானத்தை ஈட்டிக் கொண்டோ இல்லை சக்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கிட்டோ இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இருக்காங்க. சாதாரணமாக வேலை பார்ப்பவர்களும் இருக்காங்க. இது ஒரு குரூப். இவர்கள் தான் வந்து ஈழத்தமிழர்கள் உண்மையானவர்கள். இதுக்கு அடுத்து வந்து 2009 அப்புறம் போர் மௌனிக்கப்பட்ட பிறகு அதாவது வெளிநாட்டில் ஆங்காங்கே வந்து விடுதலை புலிகளோட பிரதிநிதிகளும் அலுவலகத்தை பார்த்து கொள்பவர்கள், உளவு பிரிவில் பணியாற்றுபவர்கள்லாம் வந்து பல்வேறு நாடுகளில், தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடுகளில், பிரிட்டனில், ஃப்ரான்ஸில், ஜெர்மனில், இட்டாலியில், அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தவங்கள்லாம் இருக்காங்களே, இவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அலுவலகம் இருக்குது. அது எங்கன்னா மில் லேன் அப்படின்வாங்க. அந்த மில் லேனில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பில் பெருவாரியான ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. இவர்கள்லாம் எப்படின்னா, விடுதலை புலிகள் இயக்கத்தில் ஆயுதம் தாங்கி போராடியவர்களாக இருக்க மாட்டார்கள். மேக்சிமம் இவர்கள் வந்து உளவு பிரிவில் பணியாற்றியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் மில் லேனில் வந்து அலுவலகம் வைத்திருக்கிறார்கள். அது வந்து உலக தமிழ் வரலாற்று ஆய்வு மையம் அப்படின்ற மாதிரி ஒரு அலுவலகம் இருக்குது பிரிட்டனில். சரியா? இது வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஷயரில் இருக்குது. ஸோ இந்த 2 பேர் தான் வந்து முக்கியமான ஆட்கள். இது போக பல்வேறு நாடுகளில், இப்போ ஃப்ரான்ஸு, சுவிஸ்லலாம் இருக்கக்கூடியவர்கள் வந்து என்னென்னா, இந்த மனித உரிமை ஆணையம் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து உலக நீதிமன்றத்தில் வழக்குகளை தொடர்வது, அங்கங்கே போய் மனுக்களை கொடுப்பது, ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் போய் மனுக்களை கொடுப்பது, அதற்கான வேலைகளை பார்க்குறது, இது ஒரு பெரிய ஒரு குரூப் இருக்காங்க. சரியா? இது தவிர அட்டாரா கும்பல், திருட்டு கும்பல் ஒன்று இருக்குது. இந்த திருட்டு கும்பல் தான் வந்து நம்ம நேற்று இவங்க யாரை துவாரகான்னு நிறுத்த போகிறாங்களோ அதுக்கு 5 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஜீவா டுடேலி, தமிழ் குரல்லே இது குறித்து நம்ம பேசியிருக்கோம். ஆனால் அதற்கப்புறம் அது வந்து இப்போ இவர்கள் யார் துவாரகான்னு சொல்கிறானோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம அதை டெலிகாஸ்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? என்ன நடக்க போகுது, என்ன பிளான் போடுறாங்க, யாரெல்லாம் இருக்கான்னு. இப்போ வந்து என்னென்னா, இந்த திருட்டு கும்பல் பற்றிய முழு விவரங்களும் இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், மதிவதனி அந்நியார் இருக்கிறார், துவாரகா இருக்கிறார்னு உருட்டிகிட்ருக்காங்கல்ல, இவங்க யார், இவங்க எதுக்காக பண்ணுறான்றது இப்போ முழு விவரம் தெரிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு கிழட்டு திருடன் வந்து இந்தியாவில் வந்து இருக்காப்புல. அதுதான் வந்து யாருன்னா, காலமாக இப்போ உணர்ச்சி கவிஞர், புரட்சி கவிஞர்னு சொல்லி கொண்டு தெரியக்கூடிய வந்து காசி ஆனந்தன். இந்த ஆள் வந்து 83, 84 வந்து என்னென்னா, அங்கே இனக்கலவரம் தீவிரமாக இருந்தபோது அங்கே வந்து இவரும் இவரோட தம்பியாரும் 2 பேரும் புலிகளுக்காக வசூல் பண்ணுறேன்னு சொல்லி துண்டு ஏந்தி அங்கங்கே சுற்றி என்ன பண்ணுறாங்கன்னா, கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணத்துலாம் போனோன்னே அவர்கள் பெண்கள் அவர்கள்லாம் தாலியை கழட்டி போடுறாங்க.
செயின்களை கழட்டி போடுறாங்க, கையில் இருக்க மோதிரம் தோடுகளெல்லாம் கழட்டி போடுறாங்க ஈழ போராட்டத்துக்காக. ஏன்னா சிங்கள அட்டூழியம் அந்த அளவுக்கு இருக்குது. பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார்கள், யாருமே நிம்மதியாக வாழ முடியல, ஆயுதமேந்தி அவர்கள் அழித்தே ஆக வேண்டும் என்று அனைத்து மக்களும் 90% ஈழத்தமிழர்களுடைய எண்ணமாக இருந்தது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே அதில் இருந்ததுனால அவர்கள் கைது காதலெல்லாம் கழட்டி போட்டதை அப்படியே அடித்து, ஏன்னா ஒரு தம்பிகிட்ட கொடுத்து அங்கே ஒரு வீடை ஒன்று கட்டிட்டு இது புலிகளுக்கு தெரிந்தவுடன் அங்கேருந்து ஓடி வந்தவர் தான் இந்த காசி ஆனந்தன். அப்படிப்பட்ட ஒரு திருடன் தான் இந்த காசி ஆனந்தன். இந்த காசி ஆனந்தன் அங்கேருந்து தப்பி வந்ததோடு சரி, அந்த பணத்தோட அதற்கப்புறம் இலங்கைக்கு எந்த காலத்திலும் போர் நிறுத்தத்திலும் திரும்பவே இல்லை. அப்படி உளவு பிரிவோட அட்டாச் ஆகி இங்கேயே ஆட்டையை போட்டு இங்கேயே தங்கிட்டாப்புல இருந்தாலும் தங்கினது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டார். அவருடைய வாழ்வையும், அவருடைய குழந்தைகள், அவருடைய மகள்லாம் டாக்டராக இருக்காங்க. இந்த மாதிரியான இந்திய உளவு பிரிவை பயன்படுத்தி கொண்டு, இந்தியாவை பயன்படுத்தி கொண்டு அந்த ஆள் தன்னுடைய வாழ்வை வளப்படுத்தி கொண்டு இங்கே இருந்துட்டால் புலிகள் இருக்க வரைக்கும் அந்த ஆள் வாயை திறக்கலை. ஏன்னா புலிகள் அழைத்து இவருக்கு தண்டனை வழங்குவதற்கு பிரபாகரன் அவர்கள் முடிவு செய்து இவரை அழைத்த போது அதாவது தெரியாமல் எப்படியா கூப்பிடுங்க அந்த திருடனை அப்படின்னு கூப்பிடும் போது பாஸ்போர்ட் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடா. இது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. இல்லைன்னு தப்பித்த ஒரு ஆள். அதற்கப்புறம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும்போது, போர் நிறுத்தம் இருக்கும்போது போட்டில் கூப்பிட்டுருக்காங்க. அப்பயும் நான் வரல, எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி இலங்கை பக்கமே 2009 பிரபாகரன் அவர்களோ இல்லை புலிகள் இருக்கும் வரை இந்த ஆள் இந்த பக்கமே போல் திருடிட்டு ஓடி வந்தவன் தான் 83. இங்கே புரட்சி கவிஞன் அது இதுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு எழுதிய கவிதைகள், சில கவிதைகள் நல்லா இருக்கும் இல்லையா, அதை வைத்துக்கொண்டு இந்த காலத்து இந்த ஜென்ரேஷன் இளைஞர்களை ஏமாற்றி கொண்டு அந்த ஆள் பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறான். இந்த ஆள் இருக்கான். இவன் நேற்று உணர்ச்சி வசப்பட்டு பேசினா பாருங்களேன், அந்த காட்சியை நான் போடுறேன். ஒரு திருட்டு மூதேவி அவன் இப்போ அதாவது பலசர கடைக்காரனுக்கு காசு கொடுக்க வழி இல்லை, வக்கற்ற ஒருத்திய அவள் ஏற்கனவே கல்யாணம் ஆகி அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தையும் மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை. இவ எங்கே இருக்கான்னா சுவிஸில் இருக்கா. ஏன்னா அவர் இடம் எந்த ஸ்டுடியோவில் எடுத்திருக்காங்க இந்த வீடியோ என்பது வரை நாம் சொல்ல முடியும். ஏன்னா அங்கிருந்து ஆங்காங்கே நமக்கு தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள பத்திரிகை செய்தியாளர்களும் சரி, அங்கே உள்ள அமைப்பினரும் சரி, இவ ஒரு திருட்டு மூதேவி அப்படின்னு என்ன அசிங்கமான வார்த்தையில் நம்ம ஆனரில் சொல்ல முடியாதுன்றனால திருட்டு மூதேவின்றதை நிறுத்துகிறோம். இந்த திருட்டு மூதேவி என்ன பண்ணான்னா பலரோட தொடர்பு வைத்துக்கொண்டு இவளுக்கு ஒரு பிள்ளை இருக்குது. அது அந்த குழந்தைக்கு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை. சரியா, அதை வைத்துக்கொண்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கா. பிழைப்புக்கு வழி தேடி இவளுக்கு வேறு எந்த வேலையுமே கிடையாது. இவளை டிசைன் பண்ணியிருக்காங்க. பண்ணி இவளுக்கு சேலையெல்லாம் எடுத்து ஜாக்கெட்லாம் தைச்சு ஒரு டுபாவுக்கு ஒரு 10க்கு 10 குரோமோக்கு ஸ்டுடியோவில் ஸ்விஸ்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பின்னாடி க்ரீன் பை மேட்டு, அந்த மேட்டில் வச்சு ஒரு சாதா கேமராவை வைத்து இவளுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இதை பேச சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்னாடி லாபி பண்ணுறதுக்காக தான் இங்கே உள்ள சில கூமுட்டைகள் 3 கேட்டகரி நான் சொன்னேன்ல, திருட்டு கிழவர்கள், பப்ளிசிட்டி பைத்தியங்கள், அப்புறம் பணம் சம்பாதிக்கலான்னு நினைக்கிறவன், இந்த 3 பேருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி துவாரகா பேசுகிறாங்கன்னா அவங்க முட்டா பசங்களுக்கு என்னன்னே தெரியாமல் அவன் ஃபோனை போட்டு துவாரகா பேசுகிறாங்கன்னு சொல்லி இவனாக பேசி இங்கே ஒரு கூட்டத்தை போட்டு இங்கே போட்டிருக்காங்க. இதுக்கிடையில் லண்டன்லேருந்து நாம் தொடர்பு கொண்டு கேட்டபோது நேற்று என்னென்னா இந்த மாவீரர் தினம் கடைபிடிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் 0 டிகிரி நேற்று மழை வேற பெய்து கொண்டிருந்திருக்கிறது லண்டனில். அதையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மாவீரர் தினத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாம் இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டால் எச்சிய காரி துப்பாத குறை. அவர் சொல்ல, அண்ணா இதெல்லாம் ஏனே போகிறீங்க, திருட்டு கும்பல்னா அது ஏதோ ஒரு இடத்த வாடகைக்கு எடுத்து, ஆனால் இங்கே 10,000 20,000 பேர் கூடியிருக்கிறவர்களாம் அதை பற்றி பேசலை. நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, மில் லைனில் இருக்க அலுவலகத்தை சேர்ந்தவர்களும் இதை பற்றி எதுவுமே கேர் பண்ணல. இது ஏதோ பிச்சைக்கார கும்பல் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி அவர்கள் இதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. சரியா, இவங்க ஒரு 30-40 பேர் கூடி ஒரு ஹாலை எடுத்திருக்காங்க. எங்கேன்னா லண்டன்லேயும் சரி, லண்டன் நகரத்துலேயும் சரி, சும்மா அந்த இப்போ நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, எத்தனையோ ஹோட்டல்ஸில் பிறந்தநாள் விழாலாம் கொண்டாடுறாங்க. 100கணக்கான பிறந்தநாள் நிகழ்ச்சிகளில் சாப்பாடு ஃப்ரீ, ஹால் ஃப்ரீ, சாப்பாடு வாங்கினா ஹால் ஃப்ரீன்றாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஹாலை எடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு ஒரு 20-30 பேர் உட்காந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண வீடியோ பென்ட்ரைவில் போட்டு பார்த்துருக்குறாங்க. சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக புறநகர் பகுதியில் ஒரு இடத்துலையும் கிளாஸ்கோ அப்படின்ற பகுதி, அது எப்படின்னா அது ஒரு புறநகர் கிராமம் மாதிரி இங்கிலாந்தில். அந்த கிளாஸ்கோவில் ஒரு ஹால் எடுத்து இதே மாதிரி 20-30 பேர் உட்காந்து பென்ட்ரைவ் போட்டு பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு லூசு கும்பல் சென்னையில் அந்த இப்போ கவிஞர் காசி ஆனந்தன்ற அந்த திருட்டு கும்பல் என்னென்னா காசி ஆனந்தன் பேசினதை நான் போடுறேன் பாருங்களேன். என்ன ஒரு புரட்சி வரப்போதான், அது வரப்போதான், இவர்கள் மகளாம், இவர் வீரத்தாயம், இவர் என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள் இந்த மெண்டல் காசுக்காக. அதை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணுங்கள். ஏன் காசி ஆனந்தன் போன்றவர்கள் 80-90 வயது நெருங்கியவர்கள் அவன் இவன் என்று பேசுகிறோன்னா இவெல்லாம் தேச துரோகி.
அதாவது இனத்துரோகி, தேச துரோகி மட்டுமல்ல இனத்துரோகிகள். இந்த இனத்துரோகிகளை வந்து அவன் சொல்கிறதுல பெரிய வேறு மாதிரி கூட பேசலாம். பட் இருந்தாலும் இது போகுன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அவன் என்ன பேசுகிறான்னு பாருங்கள். தலைமகள் துவாரகா நம்முன் தோன்றினாலே அவள் மறைவாக வாழ்ந்து உங்களைப் போல் மாணவியாக இருந்து படித்து அவள் மருத்துவம் முடித்து ஒரு முறிவு மருத்துவ மேதையாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறார். 36 அகவையாகிறது. துவாரகா நடத்த போகிற போர் சிங்கள கொரியனுக்கு எதிரான போர், மிக கொடுமையான கொலைகாரனுக்கு எதிரான போர். அந்த போருக்கு தலைமை தாங்க துவாரகா வருகிறாள். மிகப்பெரிய தலைமை. அவள் தலைமை தாங்க வருகிற நேரமும் மிக கொடுமையான நேரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவளுக்கு 36 அகவை இருக்கலாம், ஆனால் என் தலைவி ஒன்று அறியாமையில் இருக்கணும், இல்லைன்னா திருட்டு கும்பலாக இருக்கணும், இல்லைன்னா பணத்துக்காக இதை செய்யணும். இந்த 3க்காக தான் இவர்கள் சென்னையில் வந்து போட்டிருக்காங்க. பாவப்பட்ட சில முட்டாள்களையும் கூப்பிட்டு வச்சுருக்காங்க. வாங்க வாங்கன்னா அவர்கள் வந்து ஈழத்தமிழ் மேலேயும் ஈழத்தமிழர்கள் மேலேயும் உணர்வு உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள். அவர்களை ஏமாற்றி, வயதான ஆட்களை ஏமாற்றி கூப்பிட்டு வந்து இதை காமிச்சு இவர் தான் துவாரகான்னு சொல்லி அவங்க உணர்ச்சி வசப்பட்டு அந்த கிழவங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி முட்டாள் கிழவங்கள் வேறு ஒரு பக்கம் இருக்கான், முட்டா பசங்க. ஸோ இந்த மாதிரியான திருட்டு அட்டாரா கும்பல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பிரபாகரனுடைய மகள் இருக்கிறார், பிரபாகரன் உயிரோடு இருக்கிறார், தலைவர் பிரபாகரன் விரைவில் வருவார்னு சொல்லி பெரிய அளவில் சர்வதேச அளவில் ஏமாந்தவன்ட்ட ஆட்டையை போட்டு அதில் ஒரு பங்கை இங்கே உள்ளவர்களுக்கு கொடுத்து விட்டு, பங்கெல்லாம் கொடுக்க மாட்டான். 1 கோடி அடித்தானா 5 லட்ச ரூபா செலவு கொடுப்பான். கொடுத்துட்டு இங்கே ஹால் வாடகை அது இதை கொடுத்துட்டு இது ஒரு பெரிய கும்பல் 1 மாதமாக இந்தியாவில் இயங்கி இருக்கிறது. இந்த இடம் போடுறதுலேருந்து எங்கே ஹால் போடலாம், எப்படி நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி அதான் நேற்று அரங்கேறிருக்கு. ஆனால் ஈழத்தமிழர்கள் இந்த கர்மாந்தர தன்னடா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி காலில் உதைத்து விட்டு சென்று விட்டார்கள். ஈழத்தமிழர்கள் 90% மேற்பட்டவர்கள், 95% மேற்பட்டவர்களுக்கு இது நன்றாக தெரியும். அவர்கள் நம்பவில்லை. பிரிட்டனில் இருக்கவங்க, பிரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், நார்வே எங்கே இருப்பவர்களும் இதை பற்றி நம்பவே இல்லை, யூரோப்பில் இருப்பவர்கள். ஆனால் இங்கே உள்ள மக்களை ஏமாற்றுவதற்காக, தமிழ்நாட்டில் இருப்பவர்களை ஏமாற்றுவதற்காகவும், இன்னும் அப்பாவியாக இருக்கக்கூடிய ஏமாளி ஈழத்தமிழர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல் தான் இது அப்படின்றத நேற்று நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இவ யாருன்னா, இவ ஒரு திருட்டு மூதேவின்னு சொன்னோம் இல்லையா, இவ வந்து சுவிஸில் இருக்கா. சுவிஸில் ஒரு 10க்கு 10 ரூமில் தான் நேற்று இந்த துவாரகா நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். எனவே ஈழத்தமிழர்கள் மற்றும் ஈழத்தமிழர்களுக்கு வந்து நல்லா தெரியும், ஈழத்தமிழ் அனுதாபிகள் தமிழகத்தில் இருப்பவர்கள்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த மெண்டல் கும்பல், திருட்டு கும்பலுக்கெல்லாம் போய் அடிமையாயிராதீங்க. ரைட்டா? பிரபாகரன் அவர்கள் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அவர் குடும்பத்தில் யாரும் இதுவரை உயிரோடு இல்லை அப்படின்றது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது ஈழத்தமிழர்களுக்கு, விவரம் தெரிந்தவர்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். இந்த ஜென்ரேஷனை ஏமாற்றுவதற்காக, மண்டையை கழுவுவதற்காகவும் இந்த திருட்டு கும்பல் இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.